அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதனை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டுக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. விசுவாசி மாசி 12 இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் பிப்ரவரி 24, 2026. இன்று அஷ்டமி. அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:47 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. திதி இன்று காலை 7:49 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் சித்திரை, சுவாதி. ராசி பார்த்தீங்கன்னா கன்னி, துலாம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணம், துலா ராசி துலா லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. ஏற்கனவே இந்த கன்னி ராசிக்கு கண்ட சனி நடந்து கொண்டு இருப்பதால் விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. இன்று சந்திராசை இருப்பதால் மிகவும் அதிக வாய்ப்புண்டு. அதே போல் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், கணவன் மனைவியுடைய மோதல் போக்கு, மன கஷ்டம், பண கஷ்டம் எதுவாக வேணால் வரலாம். அதனால் எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து நிதானமாக செயல்படுங்க. அப்போ தான் இந்த நாளை சந்திராசனுக்குள்ளே நிம்மதியாக கழிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தோட சுப வரையை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் செவ்வாய் பகவான் தான் வரநாதன், அவர் என்று கதாநாயகன். செவ்வாய் வர அசுப வரை என்றாலும் செவ்வாய்க்கிழமையில் அது சுப வரையாக இயங்கும். செவ்வாய் வரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. செவ்வாய் வரையில் செவ்வாய்க்கிழமையில் இந்த திருமணம் தடப்படுறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, நோயாப்பட்டவங்களாம் அவங்களுக்கு பிடித்த இஷ்ட கடவுளை வணங்குறது மிகவும் சிறப்பான பலனை தரும். செவ்வாய்க்கிழமை பொதுவாகவே முருகப்பெருமான் உந்தது. முருகப்பெருமான் வணங்கிங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ராவகாலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. சூலம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரம் விளக்கை ஏற்றணும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.